பவித்ரா, நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு எம்எல்ஏவாகவும் சட்டசபை காங்கிரஸ் குரடாகவும் இருந்து வந்த விஜயதரணி நேற்றைய தினம் பாஜகவில் ஜே.பி. நட்டா முன்னிலையில் இணைந்தார். இந்த நிலையில விளங்கங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து 3வது முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக மறைந்த வசந்தகுமார் அடுத்து கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் இடைத்தேர்தலில் விஜயதரணி போட்டியிட்டு முயற்சித்த, ஆனால் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்துக்கு அந்த இடம் வழங்கப்பட்டிருந்த நிலையில அவரும் அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இன்று முதல் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருந்ததாக ஏற்கனவே வெளியே இருந்த நிலையில கடந்த இந்த முறை கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தனக்கு சீட்டு வழங்க வேண்டும் என விஜயதரணி காங்கிரஸ் மேலிடத்தை வலியுறுத்தியதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் சார்பிலிருந்து மீண்டும் விஜய் வசந்துக்கு சீட் வழங்க அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தால் விஜயதரணி கடும் அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில கடந்த அதே போல ஒரு வார காலமாகவே டெல்லியில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டு வந்த விஜயதரணி பாஜகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில, ஆனால் அவர் பாஜகவில் இணைவதாக வெளியாகும் தகவலுக்கு விஜயதரணி எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாகவும், அதே போல காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து அவருக்கு அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட போதும் அவரது அழைப்பை துண்டிக்கப்பட்டுவதாக கடந்த சில நாட்களாகவே நாம் அறிந்திருப்போம் அந்த செய்தியை. ஆனால் நேற்றைய தினம் அதிகபூர்வமாக நேற்று டெல்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் விஜயதரணி நேற்று எல்முருகன் முன்னிலையில் மற்றும் ஜே.பி. நட்டா ஆகியோரும் முன்னிலையிலும் தன்னை பாஜகவில் இணைந்து கொண்டார். இந்த நிலையில காங்கிரஸ் தரப்புல இருந்து விஜயதரணி பாஜக இணைந்து தொடர்ந்து அவர் கட்சி தகவல் சட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவுக்கு காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர் செல்வ பெருந்தகைக்கு நேற்றைய தினம் கடிதம் எழுதியிருந்த நிலையில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக விஜயதரணி தற்போது கடிதம் எழுதியுள்ளார். இதையடுத்து விஜயதரணி ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தற்போது எக்ஸ் வலைதள பக்கத்தில் விஜயதரணி பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில தற்போது இந்த அண்மை செய்தியை நம்ம பார்த்திருக்கோம்.